இந்த வெப் சீரிஸை சரண் பிரபாகரன் இயக்கியிருக்காரு. இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 5 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் 10 to 15 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்கும். ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னாக்கா, ஒரு சயின்டிஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒரு டைம் ட்ராவல் பண்ணுற வாட்சை கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்ச உடனே ஒரு பிஸ்னஸ்மேன்ட்ட சொல்லிட்டாரு. அந்த பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு கொலைகாரன்ட்ட இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஒரு வாட்ச் இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுத்தேனாக்கா உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறாரு. அது இதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் அந்த சயின்டிஸ்ட்லேருந்து அந்த வாட்சை வாங்கினானா இல்லையா, அந்த பிஸ்னஸ்மேன்ட்ட கொடுத்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நடந்துச்சா இல்லையா, இதுதான் வெப் சீரிஸோட மீதி கதை. நீங்கள் வெப் சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வெப் சீரிஸில் பார்த்தோம்னாக்கா ஒரு 3 கதை வருது. அந்த 3 கதையும் ஒரு மையப்புள்ளியில் இணையுது. அப்போ நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. அதை சொல்லிட்டேனாக்கா இந்த வெப் சீரிஸ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் அந்த வெப் சீரிஸ் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வெப் சீரிஸில் சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸில் ஒவ்வொரு ஃப்ரேமையும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவ்னாக்கா இந்த வெப் சீரிஸோட சினிமோட்டோகிராஃபி தான் சொல்ல முடியும். அடுத்து இந்த படத்துக்கு எடிட்டிங். இந்த வெப் சீரிஸ்க்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வளவளன்னு இழுக்காமல், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்காமல், இந்த வெப் சீரிஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த வெப் சீரிஸுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெப் சீரிஸ்க்கு என்ன தேவையோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வெப் சீரிஸில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஒரு சின்ன பொண்ணு தன்னோட அம்மாவுக்காக ஏங்கிட்டு இருக்கும். அதோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க அம்மா ஆக்ட் பண்ணவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒரு பையன் வந்து மொபைல் ஃபோனுக்காக வீட்டை கேட்டுட்டு இருப்பான். அவனோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா மெச்சூர்டாக இருந்துச்சு. அவனோட அப்பாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீரிஸில் ஒரு ஸ்டார்டிங்கில் கதையில் சொல்லியிருக்கல ஒரு கொலைகாரன், அவனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த போலீஸோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த வெப் சீரிஸில் நடித்த ஒவ்வொருத்தவங்களோட ரோலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யாருமே ஒரு ஃபேமஸான ஆள் இல்லை. எல்லாமே நியூ ஃபேஸ் தான். அதனால தான் அவங்களோட பேர்லாம் தெரில. அதனால தான் அந்த கதையில் என்ன ரோல் இருக்கோ அதை சொல்கிறேன். இந்த வெப் சீரிஸில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு.